தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு அதன் பின்னர் இந்திய தேசிய கீதமானது பாடப்பட்டுச்சு. இதை மேலோட்டமாக முதல்ல அவதானிச்சவங்க பரவாயில்லைங்க, இதற்கு முன்னாடி நடந்த தாவேகா நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு, இப்போது முதலிடத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு, அந்த வகையில் மகிழ்ச்சி தான் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் எல்லோருமே நினைத்தோம். ஆனால் விஷமத்தனமாக தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடியிருந்தாலும் கடைசியாக பாடப்பட வேண்டிய தேசிய கீதத்தை ஆளுநர் உரைக்கு முன்னாடியே, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து அதன் தொடர்ச்சியாகவே இந்திய தேசிய கீதத்தை பாடி 60-70 ஆண்டு காலமாக தமிழ்நாடு காப்பாற்றி வந்த மரபை இன்றைக்கு அரசியல் அப்ரண்டிஸ் விஜய் பலி கொடுத்திருக்கார் அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சிபிஐ கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவரான தோழர் வீரபாண்டியன் அவர்கள் கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதுல மரபு காப்பாற்றப்பட்டிருக்கு, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை தோழர் சொல்லியிருந்தார். ஆனா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருந்தாலும் ஆளுநர் உரைக்கு பின்னாடி கடைசியில பாடப்பட்டிருக்க வேண்டிய இந்திய தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்தோடு பாடப்பட்டிருப்பது மிகப்பெரிய மரபு மீறல், தமிழ்நாட்டினுடைய உரிமையை காவு கொடுத்ததாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி ஆளுநராக இருந்த RN ரவி தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்திய தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிபந்தனையாக இருந்துச்சு. அதற்கு அன்றைய முதுகெலும்புள்ள திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் தன்னுடைய உரையை வாசிக்காமலேயே அந்த RN ரவி வெளியேறிய வரலாறுலாம் உண்டு. ஆக அப்படியான சூழல்ல இன்னைக்கு RSS என்ன எதிர்பார்க்கிறதோ, டெல்லி என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கு ஏற்றவாறு இந்திய தேசிய கீதத்தை தமிழ்தாய் வாழ்த்தோடு பாடி தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை காவு கொடுத்துருக்காங்க இந்த தாவேகா அரசு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க பார்வையில் அது என்ன உங்களுக்கு தனியா தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எங்க தேசிய கீதத்தை நீங்க கடைசியில பாடுவீங்களா? அது என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படி ஒரு பெருமை தேவை வேண்டிய கிடக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருந்துச்சு. ஆக அவர்களை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்தானது தனியாக பாடப்படுவதற்கான தகுதி இல்லாத ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பார்வையாகவும் எண்ணமாகவும் இருந்துச்சு. அதன் காரணமாக தான் தமிழ்தாய் வாழ்த்தோடு தேசிய கீதத்தையும் சேர்ந்து பாடுங்க அப்படிங்கிறது அவருடைய வலியுறுத்தலாக இருந்துச்சு. ஆக அதற்கு இணங்கி இன்றைக்கு இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. கூடுதலாக ஆளுநர் உரையில் நீங்க இதற்கு முன்னாடி ஆளுநராக இருந்த RN ரவியினுடைய உரையில் இருந்த சமூக நீதி, பெரியாரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எடிட் பண்ணிட்டு தான் அவரு வாசிச்சு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளானார். ஆனா இன்றைய ஆளுநருடைய உரையில் பல இடங்கள்ல பெரியார் வர்றார், அம்பேத்கர் வர்றார், காமராஜர் வர்றார். இதை மேலோட்டமா பார்ப்பதற்கு பரவாயில்லப்பா, இந்த ஆளுநர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, நீங்க இதே ஈழ அரசியலும் இதே புலிகள் அரசியலும் திராவிடர் இயக்கத்தின் கையில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒடுக்குமுறை இருந்துச்சு. ஆனா இதே அரசியலை சீமான் கையாள்வதற்கு இந்திய தேசியம் அனுமதித்தது. ஏன்னா சீமான் கையில் இந்த அரசியலை கொடுப்பதன் மூலியமாக திராவிட இயக்கத்துக்கு எதிராக இங்கே ஒரு நகர்வை செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அனுமதிச்சாங்க. அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடிய விஜய் கையில் தாராளமா நீங்க பெரியாரை வச்சுக்கோங்க, அம்பேத்கரை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத கொடுத்து திமுகவை நிறுத்து போக வைப்பதற்கு இது ஒரு சரியான வழிமுறை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க இந்த ஆளுநர் பெரியாருங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா RN ரவி ஆகட்டும், இந்த ஆளுநர் ஆகட்டும், எண்ட் ஆஃப் தி டே 2 பேருமே RSS கட்டுப்படக்கூடிய நபர்கள் தான், டெல்லிக்கு கட்டுப்படக்கூடிய நபர்கள் தான். ஆக RN ரவி இருந்த வரைக்கும் பயன்படுத்தப்படாத வார்த்தை
திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் பயன்படுத்துவதற்கு முரண்டு பிடிச்ச ஆளுநர் இப்போது எளிமையாக அதை வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா இதற்கு பின்னாடி இந்த அரசியல் தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் பெரியார்கள்லாம் பேச விட்டுட்டு இன்னொரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்தினுடைய முக்கியத்துவத்தை நசுக்கும் விதமாக தேசிய கீதத்தை சேர்த்து பாடியிருக்காங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக 60 ஆண்டு கால மரபை இன்னைக்கு விஜய் உடைச்சிருக்கார். நீங்க மாற்றம் வேணும்னு 60 ஆண்டு காலமாக நாம் கட்டி பாதுகாத்த தமிழ் மரபை இன்னைக்கு காவு கொடுத்துட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க இதை பற்றி எந்த கவலையும் இல்லாம ஆரிய திராவிட போர்னா என்னன்னு தெரியாது, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, நீங்க தமிழர் உரிமையே தமிழ் மொழி உரிமை கல்வி உரிமை இது எதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்க ஜாலியா இருக்கணும் ஜாலியா வைப் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கூத்தாடியை கொண்டு வந்து விட்டா இந்த கதிக்குத்தான் தமிழ்நாடு ஆளாகும். ஆக எந்த கவலையும் இல்லாம இதையெல்லாம் சராசரியாக எடுத்துட்டு போகக்கூடிய நபர்களுக்கு, சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய நபர்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த அரசியல் எல்லாம் உள்வாங்கிட்டு நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் ரத்தம் கொதிக்குது. ஆக எது எப்படியோ நீங்க நடக்கக்கூடியதை நாம் எதிர்கொண்டுதான் ஆகணும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அடிப்படையில் இதையும் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்கோம். சரி என்னமோ நடந்துட்டு போகட்டும்பா அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய இடத்தில் நாம் இன்றைக்கு கிடையாது. என்றைக்கும் அப்படி ஒரு புள்ளிக்கு நம்மால் நகர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக எது எப்படியோ எத்தனையோ நெருக்கடிகளை எத்தனையோ கசப்பான கால சூழலை எதிர்கொண்ட திராவிடர் இயக்கம் இதையும் நிச்சயம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். நீங்க கூடுதலாக அடுத்த வீடியோவில் நீங்க திமுக போன்ற கட்சிகள் இளைஞர்கள் உள்ள வரணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுக எல்லாம் ஜென்சி மீட்டுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா தேர்தல் கட்சிகளுக்கு ஒரு அளவுகோல் இருந்துச்சு. ஆக அந்த அளவுகோல் என்பது தேர்தல். அந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்த காரணத்தால் இளைஞர்கள் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இயக்கங்களுக்கு அப்படி எந்த அளவுகோலும் கிடையாது. இயக்கங்கள் பாட்டுக்கு இயங்கலாம், இளைஞர்கள் வந்தாலும் சரி வராட்டியும் சரி இயக்கங்கள் பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கலாம். ஆனா இயக்கங்கள் தாங்களாக முன்வந்து நாமும் பின்னடைவை சந்தித்துள்ளோம் அப்படிங்கிற புள்ளியில் தங்களை மீளாய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறத 4-5 ஆண்டுகளாக கதறிட்டு தான் இருக்கேன். ஆக அதை ஒட்டி அடுத்த வீடியோல இன்றைய சமகாலத்தில் அதை ஒப்பிட்டு இன்னொரு வீடியோ பேசலான் இருக்கேன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.